டெசர்ட் டெக் ட்ரெக் 22 ஸ்டாக் என்பது உங்கள் 10 கீழ் 22 துப்பாக்கியை இது போன்ற இன்னும் கூடுதல் வசதிகள் கொண்டதாக மாற்ற உதவும் ஒரு மேம்படுத்தப்பட்ட ஸ்டாக் ஆகும். உங்கள் 10 கீழ் 22 பேரல்டு ஆக்ஷனை எளிதாக கழற்றி ட்ரெக்கில் பொருத்தினால் அது இன்னும் சிறிய மற்றும் நவீனமானதாக மாறும். இதை எப்படி செய்வது என்பதை இன்று உங்களுக்கு காட்டப்போகிறோம். வாங்க தொடங்கலாம். சரி, தொடங்குவதற்கு நமக்கு சில கருவிகள் மட்டுமே தேவை. நமக்கு ஒரு 5 கீழ் 32 ஆலன் ரெஞ்ச் மற்றும் 3 மில்லிமீட்டர் ரெஞ்ச் தேவைப்படும். ஏன் இந்த கலவை? ஏனென்றால் இந்த டைட்டனில் உள்ள ஸ்க்ரூ ரூக்கரிடமிருந்து வருகிறது. எனவே இது 5 கீழ் 32 ஆலன் ஸ்க்ரூ ஆகும். நாங்கள் அதே ஸ்க்ரூவைத்தான் பயன்படுத்துகிறோம். மேலும் 3 மில்லிமீட்டர் ஸ்க்ரூக்கள் ட்ரெக் 22 அன் பேனல்களை இணைக்க பயன்படுகின்றன. எனவே உங்களுக்கு 5 கீழ் 32 மற்றும் 3 மில்லிமீட்டர் ஆலன் ரெஞ்ச் தேவை. நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம் உங்கள் 10 கீழ் 22 பேரல்டு ஆக்ஷனை அதன் பழைய ஸ்டாக்கில் இருந்து வெளியே எடுப்பதுதான். நிச்சயமாக அதை செய்வதற்கு முன் துப்பாக்கி பாதுகாப்பாகவும் சுத்தமாகவும் இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். சுற்றி வெடிமருந்துகள் ஏதும் இல்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். பேரல்டு ஆக்ஷனை நீக்கிய பிறகு அதை ட்ரெக்கில் பொருத்த நீங்கள் தயார். பேரல்டு ஆக்ஷனை அதன் ஸ்டாக்கில் இருந்து நீக்கிய பிறகு அது இது போலத்தான் இருக்கும். இது நான் காட்டிய மற்றொன்றை விட சற்று மாறுபட்டது, ஆனால் இரண்டும் ஏறக்குறைய ஒரே மாதிரியானவை. ஆக்ஷனில் ட்ரிக்கர் தொகுதியை ரிசீவருடன் இணைக்கும் 2 பின்கள் இருப்பதை நீங்கள் கவனிக்கலாம். அந்த பின்களை நீங்கள் அகற்ற வேண்டும். ட்ரெக்கில் நிறுவிய பிறகு நாம் அவற்றை பயன்படுத்தப் போவதில்லை. ட்ரெக்கை அசெம்பிள் செய்யும் போது அந்த பின்களை சேமிக்க விரும்பினால் ட்ரிக்கர் கார்டுக்கு முன்னால் ஒரு சிறிய இடம் இருப்பதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். நீங்கள் அந்த பின்களை அங்கே வைக்கலாம். துப்பாக்கியை பொருத்தும்போது அவை பாதுகாப்பாக இருக்கும். அந்த வகையில் அவை பாதுகாப்பாகவும் நீங்கள் எளிதாக கண்டறியும் விதமாகவும் இருக்கும். அவை எப்போதும் துப்பாக்கியுடனேயே இருக்கும். எனவே நீங்கள் அதை வெளியே எடுத்து மீண்டும் பழைய ஸ்டாக்கில் பொருத்த விரும்பினால் அங்கிருந்து அந்த பின்களை எளிதாக எடுக்கலாம். ஆனால் இப்போதைக்கு நாம் அந்த பின்களை பயன்படுத்தப் போவதில்லை. பேரல்டு ஆக்ஷனை ட்ரெக்கில் நிறுவுவதற்கு முன் ஸ்டாக்கின் இடது பகுதியில் உள்ள அனைத்தையும் நாம் தயார் செய்ய வேண்டும். நிறுவுவதற்கு முன் சில விஷயங்கள் சரியாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். முதலில் ஸ்லிங்கிற்கான பின்புற ஃப்ளஷ் கப்பை நாம் பொருத்த வேண்டும். இவற்றை இணைப்பதற்கு முன்பே அதை நிறுவிவிட்டதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இல்லையெனில் பிறகு வருத்தப்பட நேரிடும். எனக்கு எப்படி தெரியும் என்று கேளுங்கள். மேலும் தூண்டல் அமைப்பு, ட்ரிகர், அதன் பரிமாற்ற பட்டை, டிரான்ஸ்ஃபர் பா மற்றும் அனைத்தும் சரியாக பொருத்தப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்துவோம். பின்புறத்தில் ஸ்லேவ் ட்ரிக்கருக்காக ஒரு பிளாஸ்டிக் ஸ்டட் உள்ளது. முன்புற ட்ரிக்கர் அந்த சிறிய பிளாஸ்டிக் பகுதியில் சரியாக பொருந்த வேண்டும். அவை அனைத்தும் சரியான இடத்தில் அமர்ந்ததும் பேரியல் ஆக்ஷனை ஸ்டாக்கில் பொருத்த நாம் தயாராகிவிட்டோம். எனவே முதலில் நாம் செய்ய வேண்டியது அதை உள்ளே வைப்பதுதான். ஆக்ஷன் ஸ்க்ரூ சரியான இடத்தில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். வாஷர் அந்த ஸ்க்ரூவின் தலைப்பகுதியில் சரியாக அமர்ந்துள்ளதா என்று பாருங்கள். அது இரண்டாவது பிளாஸ்டிக் ரிட்ஜுக்கு கீழே செல்வதை உறுதி செய்யுங்கள். இப்போது இதை ஸ்டாக் பேனலின் இடது பக்கத்தில் மீண்டும் பொருத்தலாம். அது உள்ளே சென்றதும் ட்ரிக்கர் வெளியே வரவில்லை என்பதை மீண்டும் ஒருமுறை சரிபார்த்து உறுதி செய்து கொள்ளலாம். எல்லாம் சரியாக வரிசைப்படுத்தப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இதோ ஒரு குறிப்பு. ட்ரிக்கர் அமைப்பை ரிசீவருக்குள் வைப்பதற்கு முன் எஜெக்டர் சரியான திசையில் மடிந்துள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அதை நீங்கள் தவறாக பொருத்தினால் முழுவதையும் இணைத்த பிறகு அது விரைவில் உங்களுக்கு தெரிந்துவிடும். சரி, அது சரியான இடத்தில் இருப்பது போல் தெரிகிறது. இப்போது ஸ்டாக் பேனலின் வலது பக்கத்தை பொருத்தலாம். அதை நாம் உள்ளே வைப்போம். அதை அதன் மேல் வைக்கும்போது அனைத்தும் சரியாக வரிசையாக இருப்பதை உறுதி செய்யவும். இதில் 3 வெவ்வேறு அளவிலான ஸ்க்ரூக்கள் உள்ளன. ரிசீவர் பின்களுக்கு பதிலாக பயன்படும் அந்த 2 சிறப்பு ஸ்க்ரூக்கள் உள்ளன. அவை இங்கே உள்ளே செல்லும். அவை ரிசீவர் வழியாகச் சென்று உள்ளே அனைத்தையும் சரியாக வரிசைப்படுத்தும். பின்பு கைப்பிடி கிரிப் பகுதி வழியாகச் செல்லும் ஒரு நீல ஸ்க்ரூ உள்ளது. இந்த 2 மேல் ஸ்க்ரூக்கள் நடுத்தர நீளம் கொண்டவை. மற்றவை அனைத்தும் ஒரே நீளத்தில் இருக்கும். இதை சரியான நிலையில் வைத்து அனைத்தும் வரிசைப்படுத்தப்பட்டதை உறுதி செய்த பிறகு அவற்றை இறுக்கலாம். இந்த ஸ்க்ரூக்கள் அனைத்தும் 8 இன்ச் பவுண்டுகள் அழுத்தத்தில் இறுக்கப்பட வேண்டும். எனவே அந்த ஸ்க்ரூக்களுக்கு 8 இன்ச் பவுண்டுகள் அழுத்தம் மட்டுமே இருக்க வேண்டும். அதற்கு மேல் அல்லது கீழ் இருக்கக்கூடாது. அவை சரியான நிலையில் இருந்ததும் துப்பாக்கியை திருப்பி 5 கீழ் 32 ஆலன் குறடு ஆலன் ரெஞ்ச் பயன்படுத்தி கைப்பிடி வழியாகச் சென்று அந்த ஸ்க்ரூவை 15 இன்ச் பவுண்டுகள் அளவில் இறுக்குங்கள். அனைத்து ஸ்க்ரூக்களையும் இறுக்கி சரி செய்த பிறகு துப்பாக்கியின் செயல்பாடுகளை மீண்டும் சரிபார்க்கவும். எல்லாம் சரியாக வேலை செய்கிறதா என்று பார்த்துவிட்டு தயாராக இருந்தால் நீங்கள் பயிற்சி களத்திற்கு செல்லலாம். இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி நண்பர்களே. உங்கள் 10 கீழ் 22 துப்பாக்கியை ட்ரெக் 22 ஸ்டாக்கில் எவ்வாறு சரியாக பொருத்துவது என்பதை நீங்கள் கற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இதை செய்வது குறித்து உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கீழே கருத்து தெரிவிக்க மறக்காதீர்கள். உங்களால் முடிந்தவரை விரைவில் நாங்கள் உங்களுக்கு பதிலளிக்க முயற்சிப்போம். ட்ரெக் 22 மற்றும் பிற டெசர்ட் டெக் தயாரிப்புகள் குறித்த புதிய தகவல்களை பெற எங்கள் இணையதளத்திற்கு செல்ல மறக்காதீர்கள். வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம்.